2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததும் ஸ்டாலின் குடும்பம் செய்த முதல் வேலை முரசொலி அலுவலகம், முரசொலி கட்டிடம் இருக்கக்கூடிய நிலம் உள்ளிட்ட கருணாநிதியின் பெயரில் இருந்த சொத்துக்களை பங்கு பிரித்து செல்வி, தமிழரசு, முத்து, கனிமொழி ஆகிய அத்தனை பேருக்கும் சந்தை விலையை கொடுத்து அவர்களது பங்குகளை வாங்கியது தான் இவர்கள் செய்த முதல் வேலை. தெரியுமா? மார்க்கெட் ரேட் கொடுத்து வாங்கினாங்க. ஓகே. கலைஞர் டிவின்றேன், முரசொலியோட பப்ளிஷர் யார் தெரியுமா? எல்லாமே கலைஞர் டிவி. கார்த்திக் சண்முக சுந்தரம். ஓகே. துர்காவோட உறவினர். குடும்பத்தில் எந்த உறுப்பினருக்கும் எந்த பங்கும் கிடையாது. சொத்துக்கே இது. இதில் கட்சியில் பங்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி டெபுட்டி சிஎம் பற்றி நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். உடல்நலம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. ஓய்வில் இனிமேல் கொஞ்ச நாள் இருக்க போகிறாரு. இவ்வளோ நாள் ஓய்வில் தானே இருந்தார். சாயங்காலம் 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு பேர் ஓய்வு தானேயா? ஒரு நாள் பணியாற்றுறதா காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்க நீங்கள்? நான் காலை ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிருப்பேன். 7 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். 7 மணிக்கு எந்திரிச்சிருங்க. 7 மணிக்கு எந்திரிச்சா தான் பேப்பருக்கு அப்புறம் படிச்சுட்டு இன்றைக்கி என்ன ஷூட் ஷெடியூல்னு பண்ணணும். சாயங்காலம் 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஓய்வு தானே. எப்பவுமே ஒரு ஓய்வுல தானே இருந்தார். இப்போ என்ன தனி ஓய்வு? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்களே கூட இப்போ அண்மையில் உங்கள் ட்வீட்ஸ் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணனால சொல்கிறேன். ஆஃப்டர் இடியோட விஷயம் வந்த பிறகு கண்டினியூஸாக விளையாட்டுத்துறையில், மற்ற துறைகளில் ஸ்பாட் விசிட்டுன்னு போட்டுக்கிட்டே இருந்தா. நீங்கள் பார்த்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா வந்து ஈவினிங் எழுந்திருக்கிற மாதிரியே தெரியுது. சரி, அப்போ இவ்வளோ நாளாக ஈவினிங் எந்திரிக்கிறாருன்னு ஒத்துக்கிறீங்களா? ஈடி வந்த பிறகு தானே 2 நாள் வேலை நடக்குது. அதுதான் அர்த்தம். அதுக்கு நீங்க போட்டீங்கன்னு தான் சொன்னேன் நான். அது உண்மை. நான் எனக்கு என்ன விகடன்ல வேற நீங்க சொல்றத வேற இன்னொன்று வாட்ஸ்அப் சேனல் போட்டிருந்தாங்க. சீக்கிரம் போட்டுட்டாங்க. மதியம் என்னப்பா 1 மதியம் 1:45. அது சீக்கிரம் 4 மணிக்கு முன்னாடி.